Black Rooms எல்லாராலையும் பாராட்டப்பட்டு வேற லெவல் கலெக்ஷன் வாங்கின சின்ன பட்ஜெட் படம் தாங்க இந்த Black Room. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஹாரரா நம்மள பயமுடுத்துமா பயமுடுத்தாத, இல்லைன்னா வெறும் கன்ஃபியூஷனான ஒரு படமா? எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த படம் வேற லெவல்ல இருக்கா இல்லைன்னா ஓவர் ரேட்டடா? இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருங்க. அதுதான் பிரைட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கண்டென்ட்டும் என்னோட சுமாரான மூஞ்சியும் உங்களுக்கு வருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க நம்மளோட வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேக் ரூம்ஸ் படம் வந்து ஒரு சாதாரண ஹாரர் மூவி கிடையாதுங்க, ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் மூவிங்க. நீங்க இந்த படத்துக்கு போய் ஜம்ப் ஸ்கேர் இல்லைன்னா பேயோ இல்ல மான்ஸ்டர்ஸையோ எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்பவே ஏமாந்து போடுவீங்க. ஏன்னா இது அந்த மாதிரி கதை கிடையாதுங்க. இன்டர்நெட்ல ஃபேமஸான ஒரு கிரீப்பி வீடியோவை வச்சு யூடியூப் வீடியோஸ் நிறைய வந்ததுங்க. அந்த யூடியூப் வீடியோஸை மையமா வச்சு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதுதாங்க பேக் ரூம்ஸ். இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா, ஒர்த் இல்லையா, ஸ்கேரியா இருக்குமா இல்ல கன்ஃபியூஷனா இருக்குமாங்கிறத ஸ்பாயிலரே இல்லாத ஒரு ரிவ்யூவா உங்களுக்கு சொல்றேங்க. இருக்கக்கூடாத கதவை திறந்து ஒரு முடிவே இல்லாத மஞ்சள் கலர் ரூம்ஸ் குள்ளார நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாம யாரோ உங்களை பின்தொடர உணர்ச்சியும் கூடவே சேர்ந்து உங்களை பயன்படுத்தினா என்ன ஆகும்? இதுதாங்க இந்த படத்தோட கதை. ஒரு பர்னிச்சர் கடையோட ஓனர் அவரோட பேஸ்மெண்ட்டை ஆக்சிடென்டலா ஒரு கதவை ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாருங்க. அந்த வழிக்குள்ளார போன உடனேயும் அவர் ஒரு விசித்திரமான டைமென்ஷனுக்குள்ளார மேஸ் மாதிரி இருக்கிற எல்லோ கலர் ரூம் குள்ளார போய் மாட்டிக்கிறாருங்க. மாட்டிக்கிட்டு அவரோட மூளை என்னெல்லாம் அவரை செய்ய வைக்குதுங்கிறது தாங்க இந்த படத்தோட கதை. ஒரு விசித்திரமான ஒரு உலகம், முடிவில்லாத அறைகள், தவறான பாதைகள், ரியாலிட்டிக்கும் கனவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு நைட்மேர் தாங்க இந்த படம். படத்தோட கதை முழுக்க கேரக்டர் ஓரியன்டா இருந்தாலும் ஆனா இந்த படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பேக் ரூம்ஸ்ங்கிற ஒரு சிச்சுவேஷன் தாங்க. அந்த சிச்சுவேஷன் ஓரியன்டா தாங்க இந்த படத்தை இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. படம் முழுக்க அடுத்து என்ன நடக்கும் எட்ஜ் ஆஃப் சீட்ல உட்காரவே வைக்கலைங்க இவங்க. இங்க என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யோசிக்க வச்ச படங்க இது. ரொம்பவே யோசிச்சு சிந்திச்சு பார்க்க வேண்டிய படமா இருக்குங்க இந்த படம். உங்களுக்கு பொறுமை ரொம்பவே அவசியங்க. ஏன்னா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே ஸ்லோவா இருக்கும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குங்க. உங்களுக்கு யோசிச்சு நிதானமா பார்க்குற ஒரு ஹாரர் படம், நம்ம மூளையை ரொம்பவே ட்விஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு ஹாரர் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாங்க. இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ் விஷயத்தை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பியர். இந்த படத்துல வர்ற ஒவ்வொரு ஹால்வேவும், இந்த படத்துல வர்ற ஒவ்வொரு எம்டி ரூம்ஸும், அதுல இருக்கிற சின்ன சின்ன சவுண்ட்ஸுமே நம்மளை கொஞ்சம் பயமுறுத்த பார்க்குங்க. படத்துல வர்ற சைலண்ட் சீன்ஸ் கூட நம்மளை வந்து ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா ஆக்குங்க. அது இவங்களுக்கு கொஞ்சம் பிளஸ்ஸாகவும் இருந்திருக்குங்க. இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் வந்து இந்த படத்தோட விஷுவல்ஸுங்க. லோ லைட் சினிமாட்டோகிராஃபில ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஸ்டைல்லையும் கேமரா மூவ்மெண்ட்ஸ்லையும் பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ்லையும் இவங்க பயங்கரமா ஸ்கோர் பண்ணி. இந்த படத்துல வர எல்லாமே ரொம்பவும் ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை பார்க்குற மாதிரி தாங்க இந்த படம் இருக்கும். இது இவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு. மூணாவது பாசிட்டிவ் விஷயம் சவுண்ட் தாங்க. இந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னா ஒரு நல்ல ஸ்பீக்கர் செட்டிங் இருக்கிற தியேட்டருக்கு போறது தாங்க பெஸ்ட். ஏன்னா இந்த படத்துல வந்து பெரிய பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் கிடையாதுங்க. ஆனா சின்ன சின்ன சவுண்ட்ஸ் தான் நம்மளை வந்து பயமுடுத்த வைக்குங்க. சின்ன சின்ன லைட் ஃபிளிக்கரிங் சவுண்ட், ஃபுட் ஸ்டெப் சவுண்ட்ஸ், இனம் புரியாத பல சவுண்டுகள்லாம் இந்த படத்துல சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் சூப்பரா கேப்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் நம்மள ரொம்பவே சுவாரஸ்யப்படுத்துங்க. அதனால சவுண்ட் டிசைன் இந்த படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்குங்க. இதுல இன்னொரு பாசிட்டிவான விஷயம்னா இந்த படத்துல நடிச்சிருக்கிற நடிகர்களோட நடிப்பு தாங்க. வேற லெவல்ல நடிச்சிருக்கிறாங்க, செம்மையா இருக்குங்க. அவங்களோட நடிப்பு வந்து நம்மளே அங்க இருக்கிற மாதிரி இயல்பான நடிப்புல வேற லெவல்ல கலக்கி இருப்பாங்க. இதுதாங்க இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள். இப்போ நம்ம இந்த படத்துல இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை பத்தி நம்ம பேசலாங்க. முதல்ல நம்ம பேச போறது இந்த படத்துல இருக்கிற ஸ்லோவான பல சீன்கள் தாங்க. படத்துல நிறைய சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போச்சோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சுங்க. வேற படத்துல நிறைய கன்ஃபியூசிங்கான சீன்ஸும் நிறைய இருக்குங்க. யார் ஹீரோ யார் வில்லன், ட்விஸ்ட் டோன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த படத்துல. ஆனாலும் அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிடிப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணலைங்க. அது கொஞ்சம் மைனஸா தாங்க இந்த படத்துக்கு அமைஞ்சது. வேற ஹை பேஸ்டான ஒரு ஹாரர் படத்தை பார்க்கணும்னு நீங்க நினைச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா
இந்த படம் வந்து நிறைய இடத்துல ஸ்லோவா இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலையும் ஏன்டா இதை பார்க்க வந்தோங்கிற மாதிரி கொஞ்சம் தோணுங்க. ஆனா படம் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸையும் அன்கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்குங்க இந்த படம். ஆக மொத்தத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா நம்மளை பயன்படுத்துற ஒரு மான்ஸ்டர் கதை கிடையாதுங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் படங்க. நம்ம இந்த படத்தை வந்து கேம்ல விளையாண்டோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அட்வென்ச்சராகவும் இருக்கலாங்க. ஆனா நார்மல் ஆடியன்ஸ்க்கு இது எவ்வளவு தூரம் பிடிக்கும்னு எனக்கு தெரியலைங்க. முக்கியமா இந்தியன் ஆடியன்ஸுக்கு இந்த படம் எவ்வளவு தூரம் பிடிக்கும்னு எனக்கு தெரியலைங்க. ஒரு லிமிட்டடான ஸ்பேஸ் நம்மளை எப்படியெல்லாம் பயம் காட்டும் அப்படிங்கிறத சைக்காலஜிக்கல் கான்செப்டோட எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஃபைனல் வெட்டிங் என்னோட முடிவான கருத்து என்னன்னா, இந்த படம் வந்து சாதாரண ஹாரர் படம் கிடையாதுங்க. இந்த படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸ்கேரியான சீன்ஸ் மட்டுமே இல்லாம சில ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங்ஸை நமக்குள்ளார கொண்டு வர்ற படமா இந்த படம் இருக்குங்க. இந்த படத்தோட அட்மாஸ்பியருக்கு நான் 10க்கு 9.5 மார்க் கொடுப்பேங்க. விஷுவலுக்கு 9 மார்க் கொடுப்பேங்க. சவுண்டுக்கு 9 மார்க் கொடுப்பேங்க. ஸ்டோரிக்கு கண்டிப்பா 8 மார்க் கொடுப்பேங்க. ஆனா படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டா இருக்கிறனால அந்த படத்துல கொஞ்சம் மைனஸ் ஆகுதுங்க. ஆக மொத்தத்துல இந்த படத்துக்கு 7.5 மார்க் நான் கொடுப்பேங்க. இந்த பேக் ரூம்ஸ் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எம்டியான ரூம், ஆள் இல்லாத ஹால்வே, பழைய கட்டடங்கள்லாம் நமக்கு பார்த்தா கொஞ்சம் பயமா தாங்க இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க நம்மளோட மூளைக்குள்ளார இந்த படம் ஏத்தி விட்டுட்டு போயிருக்கு. இதுதாங்க என்னோட பேக் ரூம்ஸ் படத்தோட ரிவ்யூ. இந்த படத்தை நீங்க பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படத்துல எந்தெந்த சீன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, எந்தெந்த சீன்ஸ் எல்லாம் பயமா இருந்ததுங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி பல வீடியோஸுகளுக்கும் மூவி ரிவ்யூஸுக்கும் என்னோட பிரைட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.